இந்த வீடியோவை பார்க்கும்போது தூக்கம் இல்லாதவங்களுக்கு கூட தூங்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தூக்கமின்மைன்றது வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயமா மாறிடுச்சு. காரணம் நம்ம லைஃப் ஸ்டைல் தான். நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து எப்படி நம்ம லீட் பண்ணுறோன்றது ஒருத்தரும் நம்மளோட உடம்பு அக்கறை ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கணும் கண்டிப்பாக. தூக்கம் வரலன்றது ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமாக சும்மா தூக்கம் வரல, நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன், தூக்கம் வரல, நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அதை ஒரு சாதாரண விஷயமாக தான் கொண்டு போவீங்க. ஆனால் தூக்கம் வரலன்றது ஒரு டிசீஸோட அறிகுறி தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தூக்கம் வரலன்னொன்னே ஏன் வரல அப்படின்னு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் தூக்கம் இல்லாதவங்களுக்கு வந்து நிறைய காரணம் இருக்குது. அதாவது வயதானவர்களுக்கு தூக்கம் வராது, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சின்ன பசங்களுக்கு தூக்கம் வரலன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இளைஞர்களுக்கு தூக்கம் வரலன்னா ஒரு காரணம் இருக்குது. எல்லாருக்குமே ஒரு காரணம் இருக்குது. ஸோ அந்த காரணம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு கரெக்டான ஒரு டைமில் வந்து தூங்குறது தான் இதுக்கான முதல் ஒரு படியாக நான் சொல்லுவேன். ஏன்னா கரெக்டாக எல்லாருமே வந்து 11 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு 9 மணி 10 மணி அப்படியே ஒரு ரிலாக்ஸாக இருந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 11 மணிக்கு பெட்டில் போய் படுத்திங்கன்னா கண்டிப்பாக தூக்கம் வரும். யாரெல்லாம் வந்து தூக்கம் அந்த டைமை வந்து கெடுத்துக்கிட்டு டிவி பார்க்குறது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே ஃபோன் பார்க்காத யாருமே கிடையாது. ஸோ ஃபோன் பார்த்தா கூட உங்களுக்கு தூக்கம் கட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரெஸ் இருக்குது, டிப்ரெஷன் இருக்கும், நிறைய காரணம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு அது என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் ஒரு மருத்துவர்கிட்ட போங்க, இல்லை அக்குபஞ்சரிஸ்ட் கிட்ட வாங்க. என்னோட நம்பர் வரும், என் நம்பருக்கு எப்போ வேணால் நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ தட் நான் உங்களோட கேள்விகளுக்கு நான் கண்டிப்பாக பதில் அளிக்கிறேன். உங்களோட ஹெல்த் இஷ்யூக்கு வந்து ஈஸியான ரெமெடி கண்டிப்பாக இருக்குது.